அனைத்து சிஷியர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், ஒருத்தரை வசியம் பண்ணணும். வசியம்னா அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். அந்த வசியம் பண்ணக்கூடிய ஒரு தேன் இருந்தால் வசியம் பண்ணலாமா? கன்ஃபார்மாக தேன் இருந்தால், கொஞ்சம் தேன் இருந்தால் போதும், ஒருத்தரை வசியம் பண்ணிடலாம். அது செய்முறை பார்க்கலாம். இந்த பீடாகத்தில் பார்த்துருக்கீங்க, இந்த கடையில் போய் கேட்டிங்கன்னா பீடாகத்தில் பெருசாக இருக்கும், பார்த்துருப்பீங்க. எப்பயும் அந்த பீடாகத்தில் வாங்கிக்கணும். அந்த பீடாகத்தில புரியுதுங்களா? என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, வெத்தலையோட காம்பு இருக்குது பார்த்தீங்க, அந்த காம்பை எடுத்து தேர்வில் தொட்டு இந்த சக்கரத்தை அந்த பீடாகத்தில் வரைஞ்சிக்கணும். நல்லா வச்சுங்க. பீடாகத்தில் இந்த சக்கரத்தை வரைஞ்சிக்கணும். வந்து என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, அந்த வெத்திலையை எடுத்து உள்ளங்கையில் வச்சுக்கணும். சக்கரத்தை வெத்திலையில் வச்சுட்டிங்க, உள்ளங்கையில் வச்சுட்டிங்க. உள்ளங்கையில் வச்சுட்டு என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, நல்லா வச்சுக்கணும். இந்த கையில் வச்சுக்கணும் வெத்திலை. இந்த கையெடுத்து அந்த லங்கு இருக்கு பாருங்க, அந்த லங்கு இருக்க வேண்டிய இடத்துல உங்களுடைய இந்த ஆள்காட்டிகள் அந்த விரல் எடுத்து இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மந்திரத்தை ஒரு 1008 ஊரு இந்த மந்திரத்தை ஓமி சிவாய நம காம மோகினி இன்னாருக்கு இன்னார், யாருக்கு யார் வசம் பண்ண போறீங்களோ அவங்களோட பேரை சொல்லி மோகனமாக மோகையன 1008 ஊர் இந்த மந்திரத்தை சொல்லணும். சொல்லிட்டு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, இந்த வெத்தலையை யாரை வசியம் பண்ண போறீங்களோ அவங்களுக்கு இந்த வெத்தலையை கொடுக்கணும். இந்த வெத்தலையை பிரசாதமாக ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போன வெத்தலை கொடுத்தாங்க, அவருக்கு மாலை சாத்தி நிறுத்து, அந்த வெத்தலையை நான் வாங்கி தரேன், வெத்தலையை போட்டுக்கிட்டு வெத்தலையை கொடுக்கணும். அந்த வெத்தலையை சாப்பிட்ட அந்த தேன் கலந்த சக்கரை போட்டுக்கிங்க, அந்த தேன் கலந்த அந்த சக்கரத்தை, அந்த சக்கரம் போட்ட அந்த வெத்தலையை நீங்கள் யாருக்கு கொடுத்தாலும் சரி, அந்த நபர் உங்களுக்கு அன்னைக்கே வசியமாயிடுவாங்க. நாள் கிழமை தேவை, நீங்கள் கொடுத்த ஒரு 1/4 மணி நேரத்தில் உங்களை வசியமாயிடுவாங்க. இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், இது உண்மையா பொய்யா, இவர் சொல்கிறது உண்மையா பொய்யான்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது நாள் கிழமை எதுவும் கிடையாது, நாள் கிழமெலாம் எதுவுமே கிடையாது. வீடாகத்தில் இந்த சக்கரத்தை வரைஞ்சிக்கணும், இது தேன் வச்சு வரைஞ்சிக்கணும், அந்த காம்பு வச்சு வரைஞ்சிட்டு ஆள்காட்டி வேலை வச்சு இந்த மந்திரத்தை 1008 ஊர் மந்திரத்தை சொல்லிக்கணும். சொல்லிவிட்டு எந்த வெத்தலையை யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா அவங்க 1/4 மணி நேரத்தில் கொடுத்து 1/4 மணி நேரத்தில் 1 நிமிஷத்தில் வசியமாயிடுவாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்பாங்க. 1000% இது உண்மை. யாரே ஒருத்தவங்க ஏதோ ஒரு வீடியோ கொடுக்குறான், இதை நம்ம பார்க்கணும்னு நினைக்கக்கூடாது. புரியுதுங்களா? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதை செயல்படுத்தி பார்க்கணும். இது உண்மையாக பொய்யான்னு செயல்படுத்தி பார்க்கணும். நானும் பார்க்குறேன், நானும் செஞ்சு பார்க்கணும் இருக்கக்கூடாது. செஞ்சு அதை பயனடைஞ்சு ஃபோன் பண்ணி சொல்லணும். இதுதான் உண்மையான சிஷ்யனுக்கு அழகு. புரியுதுங்களா? இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது நாள் கிழமை கிடையாது. முக்கியமாக இந்த பூஜை செய்கிறப்ப நான்வெஜ் நீங்கள் சாப்பிடக்கூடாது. சரிங்களா? நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது. ஏன்னா காமமூர்த்தி வச்சு பண்ண போகிறீங்க. முடிஞ்சால் ஒரு ஊதுவத்தி கூட பக்கத்தில் கொளுத்தி வச்சுக்கலாம். வாசனையில் ஒரு ஊதுவத்தி கூட பக்கத்தில் கொளுத்தி வச்சுக்கலாம் முடிஞ்சால். இல்லை என்னால் முடியலன்னா இதை மட்டும் வெத்தலையில் இந்த காம்பை வச்சு சக்கரத்தை மட்டும் வரைஞ்சி இந்த மந்திரத்தை 1008 ஊர் கொடுத்து நீங்கள் யாருக்கு வேணால் கொடுக்கலாம். இதை பயன்படுத்தி பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். புரியுதுங்களா? நன்றி, வணக்கம்.